ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சினிமா ஃப்ரீ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கூடிய ஆசாதி. இந்த படத்தை ஜோ ஜார்ஜ் இயக்கியிருக்காரு. இதில் ஹீரோவாக நம்ம ஸ்ரீநாத் பாசி அண்ட் லால் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினாக ரவீனா ரவி பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் ரவீனா பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியோட பையனை வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்காக அவங்கள ஜெயிலையுமே போடுறாங்க. ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள டெலிவரிக்காக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருந்து ஹீரோயினும் அவங்களோட குழந்தையும் கடத்தணும் அப்படிங்கிறது தான் ஹீரோ அண்டு ஹீரோயினோட அப்பாவோட பிளானாக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதியோட பையனை வெட்டி கொண்டதுனால அவங்களோட கேங் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சுற்றி எப்போவுமே சுற்றிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த ரெண்டு பிளானுமே நடந்துச்சா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்ம படத்தோட ஹீரோவான ஸ்ரீநாத் பாசி. ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்பவே சட்டிலாக பண்ணியிருக்காரு. குறிப்பாக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அமைதியாக வந்தாலும் அவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரசிக்க வைக்கிறது. லால் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக மாசாக நடிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு ஃபைட் சீனுமே இருக்குது, அதுலேயுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. அதை தாண்டி ஹீரோயினாக வரக்கூடிய ரவீனா ரவி, இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு வாய் பேச முடியாத பெண்ணாக நடிச்சிருந்தாலும் அவங்களோட எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி போலீஸாக வரக்கூடிய அந்த லேடி பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங் வழங்கியிருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அட்வொகேட்டாக வரக்கூடியவர் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இடங்களில் பஞ்ச் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஒவ்வொரு டயலாகும் ரொம்ப ஃபயராக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு சீனாக அவர் ரிவீல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பு வழங்கியிருப்பார். அதை தாண்டி இந்த படத்தோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட பிஜிஎம் சொல்லலாம். பிஜிஎம் ரொம்ப தரமாக தாறுமாறாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தோட ஒரு ஸ்லோனஸ் தான். படம் 2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் ரன் ஆகுது. இருந்தாலும் படம் ஸ்டார்டிங்கில் ஒரு சூப்பராக பிக்கப் பண்ணி போக போக ரொம்ப ஸ்லோ பண்ணி கிளைமேக்ஸில் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மலையாள படங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ பர்ன் த்ரில்லராக இருந்தாலும் ஒரு சில படங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும், பொறுமையாக பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட சன் நெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள்.